SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர தொடர்பில் முன்னரே எச்சரித்த இந்தியா ட்ரோ. இலங்கையின் மார்பக புற்றுநோயால் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. லிட்டோ நிறுவன தலைவர் ராஜினாமா. விபத்தில் இளம் கணவன் மனைவி உயிரிழப்பு. வீடு சென்ற போது இடம்பெற்ற துயரம். வீடொன்றுக்கு முன்பாக மீட்கப்பட்ட சடலம். போலீசார் குழப்பம். லெபனானில் வானொலியை கைப்பற்றிய இஸ்ரேலிய மொசாட். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இலங்கையின் புதிய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தொடர்பில் இந்தியாவின் ட்ரோ அமைப்பு முன்பே கூறியுள்ளமை தற்போது தெரிய வந்துள்ளது. நடந்து முடிந்த இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் JVP கட்சியின் தலைவர் அன்றகுமார திசாநாயக்க வெற்றி பெற்று நாட்டின் புதிய ஆட்சியாளராக ஆட்சிப்பிடம் ஏறியுள்ளார். அதேவேளை அனுர இலங்கையின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்கு இந்தியா, சீனா உள்ளிட்ட பல்வேறு நாட்டின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தாலும் மோடி அரசாங்கம் அதிருப்தியில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. காரணம், இந்தியாவை விட சீனாவின் பக்கமே அருண நட்பு பாராட்டி வருவதாக இந்தியா நம்புகிறது. அதேவேளை இலங்கையை தமது ஆதிக்கத்தில் வைத்திருப்பதற்கு இந்தியா மற்றும் சீனா பனிப்போர் நிகழ்ந்து வரும் நிலையில் இலங்கையில் அனுரகுமார ஆட்சிக்கு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகில் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையில் மார்பக புற்றுநோயால் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டம் தெரிவித்துள்ளது. மார்பக புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிவதன் மூலம் அதனால் ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கையை குறைக்க முடியும் என சுகாதார அமைச்சு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட அதன் சமூக சுகாதார வைத்திய நிபுணர் ஹஷரோலி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இலங்கையில் வருடாந்தம் 5000க்கும் அதிகமான மார்பக புற்றுநோயாளர்கள் பதிவாகுவதாக சுகாதார வைத்திய நிபுணர் ஹஷரோலி பெர்னாண்டோ மேலும் கூறியுள்ளார். லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் முதிரி பிசி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தனது ராஜினாமாவை அவர் கடிதம் மூலம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை டிசம்பர் 31ஆம் தேதி வரை நாட்டில் எரிவாயுக்கு தட்டுப்பாடு இருக்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அக்குரச பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் கணவன் மனைவி உயிரிழந்துள்ளார்கள். மோட்டார் சைக்கிள் ஒன்று வேனுடன் மோதியதில் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அக்குரச சியாம்பலகொட பிடைபெற்ற வீதியில் போயாகொட சந்தைக்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பாடசாலை ஆசிரியர் ஒருவரும் அவரது கணவரும் உயிரிழந்துள்ளதாக அக்குரச போலீசார் தெரிவித்துள்ளனர். அக்குரச சியாம்பலகொட பிடைபெற்ற வீதியில் பெயாகொட சந்தைக்கு அருகில் புதன்கிழமை இடம்பெற்ற வாகன விபத்தில் பாடசாலை ஆசிரியர் ஒருவரும் அவரது கணவரும் உயிரிழந்துள்ளதாக அக்குரசை போலீசார் தெரிவித்துள்ளனர். பிடப்புத்துறை மெதிரிப்பிட்டிய பாடசாலையில் கிடைத்த பரிசுகளுடன் மோட்டார் சைக்கிளில் மகதுரையில் உள்ள தமது வீட்டை நோக்கி கணவருடன் பயணித்துள்ளார். இதன்போது பிடப்புத்துறையைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் தனது சொகுசு வானில் அக்குரச பகுதியிலிருந்து பிடப்புத்தை நோக்கி பயணித்த போது விபத்துக்குள்ளாகியுள்ளார்கள். உயிரிழந்தவர்கள் மகடுட பிரதேசத்தைச் சேர்ந்த 28 வயதான பாக்கியா பொரலஸ்த மற்றும் அவரது கணவர் இந்திக்க சம்பர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேகத்துக்குரிய வர்த்தக சாரதியை போலீசார் கைது செய்தவுடன் மேலதிக விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளார்கள். புத்தளம் ஆராய்ச்சி கட்டுவ விஜய கட்டுப்பொத்த பிரதேசத்தில் வீடொன்றிற்கு முன்பாக சந்தேகத்துக்கிடமான முறையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஆராய்ச்சி கடுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் சிலாவம் ஆராய்ச்சி கடுவ பிரதேசத்தைச் சேர்ந்த 57 வயதுடைய நபர் ஒருவரே உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் உயிரிழந்தவர் உடலில் பலத்த காயங்கள் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ஆராய்ச்சி கடுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உலகச் செய்திகள். லெபனான் மக்களை குறிவைத்து இஸ்ரேல் ஆரம்பித்துள்ள உளவியல் நடவடிக்கை மிகப்பெரிய அதிர்வலைகளை லெபனானில் ஏற்படுத்தி வருகிறது. லெபனானில் தொலைத்தொடர்பு சேவைகளையும் லெபனானின் பிரதான ஒளிபரப்பு சேவையும் ஹேக் செய்து கைப்பற்றிய இஸ்ரேலிய படையினர் அதன் வழியாக மக்களை தொடர்பு கொண்டிருந்தார்கள். ஹிஸ்புல்லாக்களின் தளங்கள், அலுவலகங்கள், முகாங்கள் போன்றவற்றுக்கு அருகில் நீங்கள் வசித்தால் உடனடியாக அந்த இடத்தை விட்டு அகன்று சென்று உங்களதும் உங்களது குடும்பத்தினரும் உயிர்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இதுதான் தொலைபேசி ஊடாக லெபனான் மக்களுக்கு இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள எச்சரிக்கை ஆகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனுர தொடர்பில் முன்னரே எச்சரித்த இந்தியா ட்ரோ. இலங்கையின் மார்பக புற்றுநோயால் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. லிட்டோ நிறுவன தலைவர் ராஜினாமா. விபத்தில் இளம் கணவன் மனைவி உயிரிழப்பு. வீடு சென்ற போது இடம்பெற்ற துயரம். வீடொன்றுக்கு முன்பாக மீட்கப்பட்ட சடலம். போலீசார் குழப்பம். லெபனானில் வானொலியை கைப்பற்றிய இஸ்ரேலிய மொசாட்.